எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ருதி நாராயணன். இவங்க விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆவுற "சிறகடிக்க ஆசை" அந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இவங்களோட ஒரு ஆபாச வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆம் இன்டர்நெட்ல ஒரு காட்டு தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோஸ்க்கு ஸ்ருதி நாராயண் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்டாவும் அண்ட் ஃபன்னாவும் இருக்கலாம். ஆனா, எனக்கும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இது கஷ்டமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி எனக்கு இந்த மாரி விஷயங்கள ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ட் அந்த வீடியோவ ப்ளீஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அந்த வீடியோஸ் காட்டு தீயா பரவிட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னா, உங்களோட தங்கச்சியோட, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட, உங்க அம்மாவோட வீடியோஸ் பாருங்க. அவங்களுக்கும் என்ன மாரி தான் உடம்பு இருக்கும் அப்படின்னும், ஏஐ, டீப் ஃபேக் இந்த மாரியெல்லாம் வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு பொண்ணுங்களோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு இருக்கு அப்படின்னும், இதெல்லாம் ஏஐனால கிரியேட் பண்ணது அப்படின்னும் ஸ்ருதி நாராயண் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸ்டாப் ஷேரிங் லிங்க் அப்படின்னும் ஸ்ருதி நாராயணன் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காய்ஸ் 2 சிச்சுவேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒன்று தெரியாமல் லீக் ஆயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னும் ஏஐயில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. உண்மையிலே பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி நாராயணன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லவ் டுடே பாட்டில் கிளைமாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் ஒரு பழி வாங்குற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் வீடியோவும் அந்த மார்பிங் வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டுவாங்க. அண்ட் ஒரு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக ஓகே இந்த சீனை பண்ணுங்க அப்படின்னும் ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இவானா இந்த சீனுக்கு ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸாகவும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் போய் சேருச்சு. அண்ட் நோவேடேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சில இடங்களில் இது ஒரிஜினல் எது அப்படின்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கே. அண்ட் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தெரியாது. எது ஒரிஜினல் எது அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுவாங்க. படங்கள்லேயே சில நேரம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது விஎஃப்எக்ஸா ஒரிஜினலா அப்படின்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. இப்போ ஸ்ருதி நாராயணன் என்ன கேட்குறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த நபர் அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ஏன் அவரை பற்றி யாருமே பேச மாட்டேன்றீங்க? இதை யார் எடிட் பண்ணா? இது எப்படி வந்துச்சுன்னு யாருமே ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? ஒரு பொண்ணை மட்டும் ஏன் ப்ளேம் பண்ணுறீங்க? அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, அந்த அளவுக்கு இறங்கி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு அப்படிப்பட்ட சான்ஸு ஸ்ருதி நாராயணனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அண்ட் அவங்க என்ன படத்தில் நடிக்கிறாங்க? ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிருச்சா? அப்படின்னும் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. அவங்க கெரியரில் நெக்ஸ்ட்டு ஏதாவது மூவி பண்ணாலும், ஏதாவது சீரியலில் லீடாக பார்த்தீங்கன்னா பண்ணாலும், கண்டிப்பாக அந்த டைரக்டர் தான் இவங்க, அந்த ப்ரொடியூசர் தான் இவங்க, இவங்களோட வாய்ஸ் தான் அது அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா வரும். இதெல்லாம் எப்படி அவங்க ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கொஷன் மார்க்காக இருக்குது. உங்கள் சிரிப்பு ஜோதிகா மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அடுத்த நயன்தாரா. நீங்கள் தான் என்னோட அடுத்த படத்தில் ஹீரோயின். நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் சீரியல் ஆக்டர் அப்படின்னு. ஒரு சீரியலில் லீட் ஆக்டராக வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரேர்னே சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர், டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தேடி எடுத்துடுறாங்க. அவங்களோட ஆம்பிஷன் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகணும். எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் மெதுவாக ஆனாலும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட இலக்கும் பார்த்தீங்கன்னா போய் சேருவாங்க. அதுக்கான எஃபர்ட்டை பார்த்து நம்ம போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்படி தப்பான விஷயங்கள் போனால் நம்ம வாழ்க்கையே சீரழிஞ்சு போகும். பல பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலில் அவங்க ஒரு கேரக்டராக வந்தப்பவே அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா
பாதி விஷயத்த பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் தான். அத தாண்டுறதுக்கு குறுக்கு வழி அப்படின்னு அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னும் ஒரு கேள்வி கேட்டா இல்லன்னு தான் தோணுது. மத்தவங்களோட பிரெயின் வாஷாலயும் சில நேரம் இப்படி ஆகலாம். "சிறகடிக்க ஆசை" சீரியலா அந்த டைரக்டர் உன்ன ஏன் சைட்லயே வச்சிருக்காரு? ஏதாவது உன்ன வச்சு லீட்ல ஏதாவது பண்ணலாம்ல. உனக்கு ஏன் சீனே குடுக்க மாட்டேன்றாரு? அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ற ஒரு சில பேரும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோல இருக்கிறது ஸ்ருதி நாராயணா ஏஐ கிரியேட் பண்ண வீடியோவா? எல்லாமே ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. ஆனா, ஒண்ணு மட்டும் நிச்சயம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு குறுக்கு வழியோ, கெட்ட எண்ணங்களோ எப்பவுமே நமக்கு உதவியா இருக்காது. எப்பவாவது ஒரு வாட்டி கால கவுத்து விட்டுட்டு ஓடிரும். அத மட்டும் மனசுல வச்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.